மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் பேரணியாக செல்ல முயன்ற முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகளை போலீசார் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதை பற்றின மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் கரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் கனிம சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் ஒருபோக விவசாயிகள் சுமார் 5000க்கும் மேற்பட்டோர் அவர்கள் நரசிங்கம்பட்டியில் இருந்து வாகன பேரணியாக புறப்பட்டு மதுரை தல்லாக்குளத்தில் உள்ள தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செய்வதாக அறிவித்தனர். அதன்படி இன்று நரசிங்கம்பட்டியில் இருந்து அவர்கள் பேரணியாக புறப்பட்ட நிலையில அவர்களுக்கு வாகன பேரணியில் செல்வதற்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவருமே நடைப்பயணமாக செல்வதற்காக முற்பட்டனர். இதனால அங்கு சிறிது தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. வாகனத்தில் தான் அனுமதி கொடுத்ததாக கூறி அவர்கள் போலீசாருக்கும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதனால ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டது. இருந்த போதிலும் அவர்கள் நடைப்பயணமாக மதுரை தபால் நிலையம், அதாவது தல்லாக்குளம் அருகே உள்ள தலைமை தபால் நிலையத்தை நோக்கி அவர்கள் நடைப்பயணமாக வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது ஒத்தக்கடை, அதாவது சித்தம்பட்டி டோல்கேட்டையும், அதாவது சுங்கச்சாவடியையும் தாண்டி கத்தப்பட்டி அருகே அவர்கள் நடைப்பயணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மதுரை மாவட்ட மேலூர் பகுதியில டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேலூர் முல்லை பெரியாறு விவசாயிகளுடைய பெரியார் ஒருபோக விவசாய சங்கம் சார்பில் இன்று கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல சுமார் நரசிங்கம்பட்டி பெருமாள் கோவிலில் இருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக இந்த நடைப்பயண பேரணியானது புறப்பட்டு வந்திருக்கிறது. இந்த நடைபயண பேரணிக்கு அனுமதி மறுத்த போலீசாருக்கும் இடையே அந்த விவசாயிகளிடையே ஆர்ப்பாட்டம், அதாவது சிறிது தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில அனுமதியையும் தாண்டி, அதாவது போலீசார் அனுமதியையும் மறுத்து அவர்கள் நடைப்பயணமாக தற்போது மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில வல்லாளப்பட்டி, கல்லம்பட்டி, மாங்குளம், கிடாரிப்பட்டி, வெள்ளலூர், உரங்கான்பட்டி, அம்பலக்காரம்பட்டி உள்ளிட்ட மேலூர் பகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் இருந்து ஆங்காங்கே இந்த பேரணியோடு வருவதோடு அவர்கள் சைடில் உள்ள ஊர்களில், அந்த பக்கத்து ஊர்களில் இருந்து அவர்களும் இவர்களோடு சேர்ந்து சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில பேரணியாக நடந்து வருகிறார்கள். இதனால தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்தும் ஒரு ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மேலூர் நகர் பகுதியில் உள்ள வெள்ளலூர் நாடு, கொட்டாம்பட்டி, கருங்காலக்குடி, கீழவுளவு உள்ளிட்ட அந்த மேலூர் பகுதியில் உள்ள அனைத்து ஊர்களில் உள்ள வணிக சங்கங்கள், தினசரி காய்கறி மார்க்கெட் சங்கம், நகைக்கடை வியாபாரிகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளை அடைத்து அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில தற்பொழுது இந்த விவசாயிகளுடைய இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலையில நடந்து வருகிறார்கள். அவர்கள் அந்த 4 வழிச்சாலை வழியாக வரக்கூடிய இந்த பேரணியானது ஒத்தக்கடை, மாட்டுத்தாவணி, நீதிமன்றம் வழியாக தமுக்கம் மைதானம் வருவதற்காக அவர்கள் தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள். இதை முன்னிட்டு ஏராளமான போலீசாரும், சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசாரும் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே பேரிகார்டர்கள் போட்டு பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த விவசாயிகளுடைய பேரணியால மதுரையில ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது.